சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி செப்டம்பரில் 59% டிஏ அதிகரிக்கலாம். அரசு ஊழியர்களுக்கு நவராத்திரி பரிசு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அரசு ஊழியர்களுக்கு செப்டம்பர் 2025 டிஏ உயர்வு எதிர்பார்க்கப்படுகிறது. 3% முதல் 4% வரை உயர்வு கிடைக்கும் எனவும் ஜூலை 1, 2025 முதல் அமலுக்கு வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் அதாவது செப்டம்பர் 2025 நல்ல செய்தி வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 7வது ஊதிய குழுவின் கீழ் டியர்னஸ் அலவன்ஸ் அதாவது டிஏ உயர்த்தப்பட உள்ளது. வழக்கமாக தீபாவளிக்கு முன் அரசு டிஏ உயர்வை அறிவித்து வந்துள்ளது. இம்முறை நவராத்திரிக்கு முன்பே அறிவிப்பு வெளியாகும் வாய்ப்பு உள்ளது. அறிவிப்பு எப்போது வந்தாலும் அது ஜூலை 1, 2025 முதல் அமலுக்கு வரும். டிஏ எவ்வளவு அதிகரிக்கும் என்றால் இந்த முறையில் சுமார் 3% முதல் 4% வரை உயர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது தற்போது உள்ள டிஏ 55% இருந்தால் அது 58% அல்லது 59% ஆகும். அரசு ஆண்டுக்கு இருவேளை டிஏ உயர்வை அறிவிக்கிறது. ஜனவரிக்கான அறிவிப்பு பொதுவாக பிப்ரவரி மார்ச்சில், ஜூலைக்கான அறிவிப்பு செப்டம்பர் அக்டோபரில் வெளியிடப்படுகிறது. அறிவிப்பு தாமதமானாலும் ஊழியர்களுக்கு அரியர்ஸ் தொகையும் சேர்த்து வழங்கப்படும். டிஏ உயர்வு எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது? அதற்கான கணக்கீடு கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அதாவது CPI-IW அடிப்படையில் செய்யப்பட்டுள்ளது. தொழிலாளர் அமைச்சகம் இதை மாதந்தோறும் வெளியிடுகிறது. 2016ஆம் ஆண்டின் 261.42 என்ற அடிப்படை CPI-IW அடிப்படையில் டிஏ சதவீதம் கணக்கிடப்படுகிறது. மேலும் பணவீக்க நிலவரமும் டிஏவில் தாக்கம் செலுத்தும். மேலும் மே 2025 வரையிலான CPI-IW முழுமையான சராசரி இன்னும் வராத போதிலும் CPI-AL 2.84% மற்றும் CPI-RL 2.97% ஆகியவை விவசாய மற்றும் கிராமப்புற தொழிலாளர்களுக்கான குறியீட்டில் சற்றே குறைந்துள்ளதாக காட்டுகிறது. இவை நேரடியாக டிஏ கணக்கீட்டில் சேர்க்கப்படாத போதும் பணவீக்க போக்கை வெளிப்படுத்துகின்றன. இதன்படி இறுதி டிஏ உயர்வு ஜூன் மாத CPI-IW எண்கள் வெளியாகிய பிறகே உறுதி செய்யப்படும். அதன் பிறகு மத்திய அமைச்சரவை அங்கீகாரம் பெற்று செப்டம்பர் முதல் அக்டோபரில் அறிவிக்கப்படும். அப்போதுதான் ஊழியர்களுக்கு ஜூலை 1, 2025 முதல் பாக்கி தொகையுடன் அதாவது பேலன்ஸ் கூடிய உயர்வு கிடைக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.